Let's pray and begin. Our precious loving Father, thank you, Lord, for bringing us together. Nothing happens by chance, Father. Nothing is an accident. Uh, you are the King of Kings, Lord of Lords, sitting on the throne, sovereign, in control of each and everything happening here, Father, and under your blessing, Lord, we are here to dwell on your word. Precious Lord, be with us while we study your word, Father. We once again remember and praise you and thank you, Father, for you are a covenant keeping God. You do not change. You are a very faithful God. Lord, we think of it and we try to understand, Father, what it means to be an unchanging God over thousands of years from the day you created everything, before creation till all eternity. Help us, Father, to realize it, be in wonder, and may our reverence for you and adoration for you increase evermore, Father God. Take this time and bless it. In Jesus' wonderful name I ask. Amen. Okay. Um, we are in the series of covenant keeping God, yeah. So, covenant keeping God, from the time He created and the fall happened, on the special promise of a redeemer, a deliverer, a messiah, Satan destroyer. அதுதான் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறோம். So, this is from the time of creation over இயர் போக வருஷங்கள் மாறி போக 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 அவருடைய ப்ராமிஸ் மாறவே இல்லை. உலகம் அழிஞ்ச பிறகும் இருக்குது, ஃப்ளட்டுக்கு அப்புறமும் இருக்குது. ஸோ அந்த சீரீஸ் பார்த்துட்டே வந்துட்ருக்கோம். ஸோ வி ஆர் இன் த டைம் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். இன்னும் பேபிலோன் எக்ஸைல் ஆகலை. ஆனால் நார்தர்ன் கிங்டம் அசிரியா பிடிச்சிட்டு போயாச்சு. சதர்ன் கிங்டம் இன்னொரு 100 வருஷம் கழித்து டைம் ஆயிடுச்சு. ஆனால் சதர்ன் கிங்டமும் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. கடல் மேட உள்ள நம்பிக்கை ரொம்ப இல்லை. டு த பாயிண்ட் அந்த ஜொசையா டைமில் பைபிள் கூட இல்லை, ஸ்கிரிப்சர்ஸ் கூட அவங்க கையில் இல்லை. யாரோ கண்டுபிடிச்சி எடுக்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்காங்க. ஸோ இட் மஸ்ட் ஹவ் பின் ரியர்லி ஃபார் அவே ஃப்ரம் காட். அப்படி ஒரு பொசிஷன். ஸோ இவங்களுக்கும் காட் இஸ் கோயிங் டு டிசிப்ளின் தெம். ஸோ த ப்ராஃபிட்ஸ் வழியாக கடவுள் சொல்கிறார், பேபிலோன் வருவாங்க, பனிஷ் பண்ணுவாங்கன்ற அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்திருக்கோம். நம்ம ஹிஸ்டாரிக்கல் லைனில் வந்திருக்கோம், விச் இஸ் அரவுண்ட் 600 years பிஃபோர் ஜீசஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இப்போ இருந்து கணக்கு பார்த்தோன்னா 2600 years ago நடக்கிற ஈவெண்ட்ஸ் இது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஃபிட் ஹேபக்குக். And he's a minor prophet, and minor prophet, minor prophet, major prophet na minor prophets வந்து குட்டி புக்ஸு, மேஜர் ப்ராஃபிட் பெரிய புக்ஸ். ஸோ தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்சியேஷன். ஸோ ஹேபக்குக் ஒரு மைனர் ப்ராஃபிட். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் புக். ஆஸ் அ புக் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ராஃபெட்டிக்கல் புக்ஸ். I think that's why I'm getting a little bit diverted today, but I will try and keep to the point. So we are looking at மெசையா பற்றி கடவுள் ஒவ்வொரு காலகட்டத்தில் வெவ்வேறு மக்கள் மூலமாக என்ன சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படின்றது, அந்த ஒரே ஒரு கோர்வ லைன் தான் படிச்சுட்டு வரோம். ஐ எம் ட்ரைங் டு கீப் டு தேட். ஓகே. அண்ட் if we make a list, so 600 years before Jesus வர ஃபஸ்ட்டு கம்மிங்க்கு முன்னால் ஒரு அந்த இஸ்ரேல் மக்கள் இருந்திருப்பாங்க. ஸ்கிரிப்சர் எழுதின புக்ஸ் எல்லாம் இருந்தது, அந்த டைம்லேயும் இருந்தது. நாட் ஆல், பட் டில் ஹேபக்குக் எல்லா புக்ஸும் இருந்தது. அப்போ அந்த எழுத்துகள், ரைட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இட் இஸ் அவைலபிள் டு தோஸ் பீப்புள், இருந்திருக்கு. அப்போது மெசையா பற்றின இன்ஃபர்மேஷனும் அவங்க கையில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இஃப் யூ மேக் அ லிஸ்ட் ஆஃப் ஆல் த திங்ஸ் தே நோ அரவுண்ட் 625. ஐ ரோட் 625 பிகாஸ் இன்னும் ஹேபக்குக் எழுதலை. ஓகே, அது வரைக்கும் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் காட் கொடுத்துட்டாருன்றதை நோட் பண்ணிங்கன்னா இட் இஸ் வெரி சர்ப்ரைசிங். இட் இஸ் நாட் சும்மா எம்டி வேர்டு, ஒரு மெசையா வருவார், ஒரு மெசையா வருவார், அப்படி இல்லை.
அந்த மெசையாவை பற்றின டீட்டெயில்டு கேரக்டர்ஸ் அவ்வளோ கொடுத்துருக்காரு, கொடுத்துட்டே வந்தார் வித் ஸோ மெனி பீப்புள். ஓகே, ஸோ வி ஹவ் பீன் லுக்கிங், அதுதான் நம்ம படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் அந்த சீரீஸில். ஓகே, ஸோ வி நோ பை நவ் that he is definitely going to be a human, right? And he's like a born of a woman, he's a son of man, so man-ஆவும் இருப்பாரு, and he'll also be son of God. We'll see that. And யார் எத்தனை ஃபேமிலிஸ் are in the world, அதில் யாரோட எந்த ஃபேமிலி லைனில் வருவாருன்றதையும் God has been telling. நோவா, ஏப்ரஹாம், ஐசக், ஜேக்கப், ஜூடா ஃபேமிலியில் டேவிட், அந்த அந்த இன்ஃபர்மேஷன் இஸ் pretty clear. Okay. And he's also going to be the son of God. Psalm 2ல இருந்தது போல. So he's higher than the angels, and then he's brought down lower than the angels. இதெல்லாம் very very important concepts. நம்ம கிறிஸ்டியானிட்டியை அசைக்க முடியாது, அவ்வளோ கிளியர் கிளாரிட்டியோடு இருக்கிற இன்ஃபர்மேஷன். Why is Jesus higher than the angels? Because he is the Son of God when he is in heaven, but he is brought down lower than angels. தள்ளல்ல, he is coming, he is accepting and coming lower than angel position. எதை வச்சு lower than angel? Death taste பண்ணுறனால. Okay, but he is there existing before creation. So just look at the genealogy, it's amazing. என்னெல்லாம் செய்ய போகிறாரு? he is going to destroy Satan and the enemies. he is going to be a கிங்காக இருக்க போகிறாரு. அப்போ அந்த அவர் கிங் என்ன மாதிரி கிங்கு, என்ன மாதிரி கிங்டம், அதை டிஸ்கிரைப் பண்ணி எக்கச்சக்கமாக இருக்குது. சும்மா சாதாரண கிங் இல்லை அப்படின்னா, ஆப்வியஸ்லி, ரைட்? ஸோ இட்ஸ் எவர் லாஸ்டிங் கிங்டம், ப்ராஸ்பரஸ் கிங்டம், கேபிட்டல் ஜயானில் இருக்கிறோம், whole earth, not just Israel, right? He'll judge. He loves us, right? And he'll be our lover of our souls, right? So அந்த பாயிண்ட் சொல்லியிருக்கு. he'll be a redeemer. so redeemerன்றது ஒரு லீகல் டேர்ம் ஃபார் இஸ்ரேல். யாரை ரிடீம் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப வெரி 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 டீட்டெயில்டாக இருக்குது, லெவிட்டிகஸில் இருக்குது. ஸோ ஆஸ் அ கண்ட்ரி they know very well who can be a redeemer. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக அதை ஹைலைட் பண்ணுற பாயிண்ட் லெவிட்டிகஸில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற பாயிண்ட் தான் ரூத் புக்கே. இட் ஹேஸ் எப்படி ஒரு குடும்பஸ்தன் தான் இன்னொருத்தவங்களை காப்பாற்ற முடியும், ரிடீம் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வை ஜீசஸ் had to be born a man. இல்லாமல் ரிடீம் பண்ணியிருக்க முடியாது. ஒரு நம்ம ஹியூமன்ஸை ரிடீம் பண்ணுறதுக்கு இட் ஹேட் டு பி அ ஹியூமன் டு ரிடீம். ஸோ இதெல்லாம் கிரேட் பாயிண்ட்ஸ், ரைட்? ஓகே, ஹீஸ் அ சேவியர் ஆஃப் ஆல் தி எர்த். எர்த்தில் இருக்க எல்லாருக்கும், நாட் ஜஸ்ட் ஃபார் இஸ்ரேல். அதுவும் ஒரு பெரிய பாயிண்ட். ஏன்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் வரைக்கும் த ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் பற்றியே, இஸ்ரேல் பற்றியே இருக்கிறனால ஒரு 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 தப்பான ஃபீலிங் வரலாம். அதான் ஃபேரிசீஸ்லாம் அந்த தப்பெல்லாம் இருந்தாங்க. நான் ஏப்ரஹாமோட சன்னு அப்படின்வாங்கல்ல. அப்போ தான் ஜீசஸ் வில் சே ராக்லேருந்து காட் கேன் மேக் சில்ட்ரன் ஃபார் ஏப்ரஹாம்ன்றவார். ஸோ they were so confident that we are God's children அப்படின்றது, because the topic of Old Testament scriptures were all about Israel ruling family, எல்லாம் இஸ்ரேல் பற்றியே. அதனால they missed the point. But the prophecy keeps on talking about the Messiah, the Redeemer, is for all mankind இருக்கு. ஸோ ஜோனாவில் இருக்குது, ஆமோஸில் ரொம்ப ஹைலைட், ஜென்டைல்ஸுக்கும் சேவியரன் வருவார் அப்படின்றது. கிரேட். ஸோ ஹீ இஸ் ஃபார் அவர் இனிக்விட்டி. எப்படிலாம் ரிடீம் பண்ணுவார், எதுலேருந்து ரிடீம் பண்ணுவார், அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ சின்ஸ்லேருந்து ரிடீம் பண்ணுவார். இட்ஸ் நாட் அ பண கஷ்டம், இட்ஸ் நாட் அ ப்ராஸ்பெரிட்டி ரிலேட்டட், ப்ராஸ்பரஸ் கிங்டம்லாம் இருக்குது இல்லையா? ஸோ பீப்புள் ஆட்டோமேட்டிக்லி தாட் ரோமன் ரூல்லேருந்து நம்மளை காப்பாற்றிடுவார், இந்த டேக்ஸ்லாம் கெட்டாமல் இருக்கிறதுக்கு வசதி பண்ணி தருவார். ஸோ அந்த திங்கிங் இருந்திருக்கும். பட் the prophecies are very clear in telling it is the issue is the sin, and the repair is how to take us back to God. அதுதான் the main point of the redemption, redeeming us back to God.
அந்த கிரியேஷனை திரும்ப கடவுள் தனக்கு திரும்ப எடுத்துக்கிறாரு. நம்மளை தவறி போன நம்மளை திரும்ப தாங்கிட்ட கூட்டிக்கிறாரு. திரும்ப ஹீஸ் டேக்கிங் அஸ் பேக். அகெயின் ரிடம்ஷன், கீப் திங்கிங் ஆஃப், நகையை அடகு வச்சு லோன் எடுத்திருக்கவங்களுக்கு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒரு பணம் திரும்ப கட்டணும். ஸோ தெர் இஸ் அ காஸ்ட் ஃபார் இட். முதல்ல வச்சிருக்கிறது நம்மளோட சொந்த சாமான் தான் இல்லையா? நம்ம சாமானை திரும்ப எடுக்கிறதுக்கு திரும்ப பணம் கட்டி திரும்ப நம்ம எடுத்து நம்மக்கிட்ட வச்சுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த சேம் திங் விச் காட் இஸ் டூயிங் இன் ரிடெம்ஷன். ரிடீமிங்கில் அதே தான். தன்னுடைய கிரியேட்டட் ஹியூமன் பீயிங்ஸை இல்லை மனுஷரை வேற யாரோ வச்சுருக்காங்க இப்போ, இல்லை சேட்டன் இஸ் கீப்பிங் மாதிரி. அப்போ ஒரு காஸ்ட் உண்டு. ஸோ ரிடம்ஷனுக்கு ஒரு செலவு உண்டு. அந்த காஸ்ட் இஸ் ஜீசஸ் வித் அண்ட் ஹிஸ் பிளட். அண்ட் அந்த காஸ்ட் கொடுத்து தனக்கு திரும்ப மீட்டுக்கிட்டாரு. ஸோ ஹூவர் இஸ் பிலீவிங் பிகம்ஸ் த சர்ச், பிகம்ஸ் இஸ் பிரைட், பிகம்ஸ் கோஸ் பேக் டு ஹெவன். ஸோ அந்த ஹோல் கான்செப்ட். ஓகே. ஸோ அந்த வேர்ட் வந்து சாதாரண பேங்க்கில் ரெடீம் பண்ணணும் அப்படின்ற அதே வார்த்தை யூஸ் பண்ணால் நல்ல விளங்கும். ஓகே. ஸோ நம்ம சின்ஸுக்காக அந்த சின்ஸை ஏன் ரிப்பேர் பண்ணணும்? பிகாஸ் காட் இஸ் கோயிங் டு பி ஆங்க்ரி. ஹோலி காட் இஸ் கோயிங் டு பி ஆங்க்ரி வித் த சின்ஸ். அதை ரிப்பேர் பண்ணுறதுக்காக, விச் இஸ் அ சஃபிஷியன்ட் சாக்ரிஃபைஸ். காட் இஸ் ஹாப்பி வித் திஸ் சாக்ரிஃபைஸ். He is also a prophet like Moses. Yeah, he serves, he serves, he teaches, so lot of things. And he's a servant of God. He's ready to serve his father's will. அதுக்காக தான் earthக்கு வந்திருக்காரு. What is his will? To redeem mankind. Okay. Okay. இதெல்லாம் பார்த்தது தான். And then looking at his personal life, earthல இருக்கும் போது he'll be zealous, he'll be righteous, but he feels forsaken by God. He goes through a lot of physical suffering, mental suffering. crossல படாத பாடு இல்லை. Psalm 22லேயே நிறைய இருந்துச்சு. But there are other places also. He'll be hated and rejected. He'll be betrayed by friends. He'll actually die அப்படின்ற விஷயமும் நிறைய இடத்துல இருக்குது. He'll die with the thieves. He'll be buried with the rich people. But he will resurrect. He will ascend back to heaven. His body will not get corrupt. Psalm 16. Okay, he'll ascend, go back to heaven. Psalm 68. இவருடைய லைஃபுக்கு முன்னால் there will be a forerunner, Isaiah 40. He'll be born in Bethlehem, Micah 5. Virgin birth, Isaiah 7. நேம் என்ன பேர் வைக்கணும், Isaiah 9. He'll speak in parables, Psalm 78. He'll calm the sea when he's here. Can you imagine? எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காருல்ல. ஓகே, we'll come to it. It's amazing, simply amazing. ஃப்யூச்சரில் இன்னும் இதில் ஃபஸ்ட் கம்மிங்கில் நடந்த காரியங்கள் மெனி. ஃபார் எக்ஸாம்பிள், நடக்காத காரியங்களும் கொஞ்சம் உண்டு. ராஜாவாக வருவாருன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். அவரோட கிங்டம் எப்படி இருக்கும்னு தெரியும். பட் அதெல்லாம் இன்னும் நடக்கலை இல்லையா? ஸோ நடக்க போகிற இன்ஃபர்மேஷனும் தெர் இஸ் சம் மோர் இல்லையா? ஸோ அதில் ஒன்று, மெசாயாவை பற்றி இஸ்ரேலுக்கு வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். ரைட்? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன், இந்த நியூஸ் உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும்ன்றது நமக்கு கிறிஸ்டியன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப ஈஸி. மிஷினரிஸ் போகிறது, காஸ்பல் ஸ்ப்ரெட் பண்ணுறது, இதுதான் எங்களுடைய கிரேட் கமிஷன். ஜீசஸ் சொன்ன கடைசி வார்த்தைகள் கமாண்ட் எங்களுக்கு. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். பட் இமேஜின் ஃபார் இஸ்ரேல்ஸ், இல்லை இஸ்ரேல் காலத்தில் ஜீசஸ் வராத காலத்துக்கு முன்னாடின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பெரிய ப்ராஃபட்டிக் வேர்டு இல்லையா? ஸோ இட் வில் ஸ்ப்ரெட் எவ்ரிவேர். Isaiah 52 எல்லோரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் வரும் when the whole world will bow before Jesus. எவ்வளோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் பாருங்களேன். Isaiah 53ல் எல்லாரும் நம்ப மாட்டாங்க. காது செவிடாக இருக்கும், கண்ணு குருடாக இருக்கும் அப்படின்னும் இருக்குது. பட் இன் அனதர் பிளேஸ் இன் Isaiah 45 எல்லா முழங்காலும் தமிழில் வேறு ஆல் நீஸ் வில் பவ் டவுன்ன்றதும் இருக்குது இல்லை? ஸோ இட்ஸ் ஃபண்டாஸ்டிக். ஓகே, அவர் எனிமீஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆயிரும் ஐசாயாவில் இருக்குது. அப்புறம் பிலீவர்ஸ் வில் பி ஹிடன்.
hidden on his day of anger, Zephaniah, we kind of understood that earlier. So all this is also there, which is indicating the church. Church is actually a mystery. இருக்குல்ல பால் சொல்வாருல்ல church. um, uh, சர்ச்னு ஒரு காலம் இருக்கும்னு எக்ஸ்பிளிசிட்டாக ஓப்பனாக ஒரு ப்ராஃபஸியும் இருக்காது, ரைட்? பட் சர்ச் ஃபார்ம் ஆன பிறகு வி அண்டர்ஸ்டாண்ட், ஓ இந்த பாயிண்ட் எல்லாம் இப்போ ஃபுல்ஃபில் ஆகுது, அப்படி அந்த சர்ச் பீரியடில் ஃபுல்ஃபில் ஆகுதுன்றது நமக்கு விளங்கும். பட் இஸ்ரேல் காலத்தில் இப்போ 600 years பிஃபோர் ஜீசஸ் டைமில் விளங்கியிருக்குமா? விளங்கியிருக்காது. ரெண்டும் இருக்குது பாருங்கள். எல்லா இடத்துக்கும் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகும்ன்ற ப்ராஃபஸியும் இருக்குது, எல்லாரும் நம்ப மாட்டாங்கன்ற ப்ராஃபஸியும் இருக்குது, ஒரு நாள் எல்லாரும் நம்புவாங்கன்ற ப்ராஃபஸியும் இருக்குது. ஸோ திஸ் வுட் ஹவ் பீன் அவங்க கண்ணோட்டத்தில் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருந்திருக்கும்ல. தே மே நாட் ஹேவ் அண்டர்ஸ்டுட். நம்ம சர்ச் டைமில் இருக்கிறனால வி அண்டர்ஸ்டாண்ட் லிட்டில் மோர். நமக்கு இன்னும் கொஞ்சம் விளங்குது. ஜீசஸோட ஃபர்ஸ்ட் கமிங் முடிஞ்சனால வி அண்டர்ஸ்டாண்ட் லிட்டில் மோர். ஹவெவர், God has told, that's the lesson we are looking at. Like God has told about the Messiah, என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது அவரு சொல்லிட்டார், which is correct, right? Okay. So this is what we have been doing. So if you look at this screen, we had the screen explained panna screen. I hope you remember. Israel Judan country ரெண்டா உடஞ்சிருச்சு. நார்தர்ன் இஸ்ரேல் ஒரு 100 years 125 yearsக்கு முன்னாடி 722லேயே அது இட் ப்ரோக் அவே. அசிரியா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கு இடையில இந்த டைமில் தான் ப்ராஃபிட்ஸ் எல்லாரும் ரைட் வந்ததெல்லாம் இந்த டைம் தான். ஸோ இதில் தான் நம்ம படிச்சுட்டு வந்துட்டே இருக்கோம். இதில் வி சா ஜோனா 3 days மெசியானிக் பார்த்தோம். ஆமோஸில் வேர்ல்டு ஃபுல்லாக வில் கம் டு த கிராஸ், ஆர் ரதர் த கிராஸ் வாஸ் ஃபார் all the world. The salvation gift is for all அப்படின்றத ஆமோஸில் பார்த்தோம். ஹோசியாவில் அவருடைய அன்புனா என்னது, எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான அன்பு அப்படின்றத பார்த்தோம். நம்ம எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் God continues to love, he is faithful அப்படின்றத பார்த்தோம். மைக்கால he will be a shepherd, but he is a shepherd king என்றதையும் பார்த்தோம். ஸோ he is a shepherd king என்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசாயா வாஸ் அமேசிங் பிகாஸ் ஜீசஸுடைய நிறைய ஃபுல் லைஃப்பில் இருக்கிற நிறைய காரியங்கள் ஃபஸ்ட் கம்மிங்கில் உள்ளது இருந்தது. ஆல்சோ தட் இஸ் இட்டர்னல். அவர் பிறப்பு இருக்குது, பிறப்பை பற்றி இருந்தது, கிராஸ் பற்றி இருந்தது, ஃப்யூச்சரில் இவர் கிங்காக வரப்போகிறது காரியங்களும் இருந்தது. ஐசாயா வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஸோ பை திஸ் டைம் நார்தர்ன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல் அசிரியா எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ரைட்? அதுக்கப்புறம் ஜூடா மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஸோ அந்த டைமில் தான் நாகும் வந்து சேவ் பண்ணப்பட்ட நினிவே, ஜோனா வழியாக போய் சேவ் ஆகி அவங்க தே ரிப்பென்டட் அண்ட் பிலீவ்ட் இன் யாவே. அப்படி சேவ் ஆயிருந்த நினிவேக்கு இப்போ அவங்களுக்கு டவுன்ஃபால். ஸோ அதை சொல்கிறது தான் நாகும், நினைவே விழப்போகுது அப்படின்றது. ஸோ அதில் மெசையா பற்றி எதுவும் இருக்கான்னு யோசிச்சிங்கன்னா, திஸ் இஸ் த மெசேஜ் ஃப்ரம் நாகும். வாட் இஸ் த மெசேஜ்? God is not a God of Israel, but God of the world. Okay? As much power he has over Israel, he has power over every other nation. So if he wants, he can save Nineveh, and if he when he decides, he can judge Nineveh. It is completely in God's control. We can also see that means he will judge and he will destroy any or every nation in the world. Correct தானா? So கடவுளை அக்செப்ட் பண்ணாத எல்லாருக்கும் அதே முடிவு தான். ஸோ திஸ் நினைவே இஸ் அ சாம்பிள். It's also a sample of God being a God of wrath and mercy. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே காயினில் உள்ள ரெண்டு சைடு மாதிரி இல்லை. He is a holy God. அப்போ தப்ப he cannot accept. It is against his nature. He has to judge and punish. Where nothing can be done. So he will do that. So that is one side of the coin. The other side is
தாங்கிட்ட இருந்து மக்களை காப்பாத்துறதுக்கு தானே ஒரு வழி உண்டாக்கி தான் தான் மகனை அவரே அனுப்பி எல்லாம் அவரே பண்ணி ஒரு சால்வேஷன் ரூட்டும் உண்டாக்கி வச்சிருக்காரு. ஸோ தட்ஸ் வை ஹி இஸ் அ மர்சிஃபுல் காட் ஆல்சோ. ஓகே, ஸோ ஹீஸ் காட் டூ சைட்ஸ் டு இட். ஸோ மர்சிஃபுல், த வேர்ல்டு சம்டைம்ஸ் அது தப்பாக எடை போட்டுடுறாங்க. லைக் வென் தே நோ God is a loving God, they immediately feel ஒரு ஃப்ளட் வந்துருச்சுன்னு வைங்க, ஐயோ உங்கள் காட் லவ்விங் காட் நீங்கள் அப்புறம் பாருங்கள் எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ தே இமீடியட்லி திங்க், ஓ காட் லவ்விங் காட்னா பனிஷே பண்ணக்கூடாது, நோ டிசிப்ளின், நோ கரெக்ஷன், நோ ஜட்ஜ்மெண்ட், பர்மனெண்ட்லி அக்செப்டிங் அண்ட் லவ்விங் அண்ட் ஃபர்கிவிங்னு நினைக்கிறாங்க. நோ, இட்ஸ் டூ ஒரே காயின் பட் டூ ஃபேஸஸ். there's a time for mercy, there is a time for judgment. So this is a big important character about God. அது தெரியணும். ஸோ இந்த ஜோனா ப்ளஸ் நாஹூம் இஸ் அ ஃபண்டாஸ்டிக் லெசன் ஃபார் தேட், ரைட்? ஓகே, ஓகே. ஏன் ஸ்பெஷலாக மோர் இன்ட்ரெஸ்டிங், இட்ஸ் நத்திங் டு டூ வித் இஸ்ரேல். இப்போது ஈஜிப்ட் ஃபேரோ டைமில் நிறைய பிளேக் வந்து பனிஷ்மெண்ட்லாம் நடக்கும், விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஓ இஸ்ரேலை டச் பண்ணிட்டாரு அதனால ஃபேரோக்கு பனிஷ்மெண்ட், right? You may tend to think like that. But Nineveh is completely different. Okay, so this is a great example, right? So we saw Nahum already பார்த்துட்டோம். Then we saw Jeremiah, Zephaniah தான் I'll hide you. அவர் பேரே ஜெஃபனையாவே அந்த இதுதான். It also talks about a judging God, but this God is, you can get protection under his wings. Okay, that's great. And of course அது கூட நம்ம அந்த ராப்சர் மீனிங் இருக்குதோ அப்படின்றதையும் பார்த்தோம் ஜெஃபனையால. தென் வி லுக்ட் அட் ஒபதயா. ஸோ ஒபதயா வந்து எப்போ எழுதின புக்குன்னு சரியாக தெரியாது. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேபக்குக்கு அடியில் ஒபதயா ஒரு கொஸ்டின் மார்க்கோட இருக்குல்ல. ஸோ சம் பீப்புள் ரைட் ஒபதயா மச் ஏர்லியர், சம் scholars think Obadiah is later, or some just don't know, they just put a question mark and leave it. So we finished Obadiah. நம்ம வந்து நம்ம டைமிங்கில் முடித்தோம். One of the reason why I did Obadiah a little earlier, or rather not like this chart, is because அதுவும் destruction of a Gentile nation. So Obadiah talks about Edom, Esau family. So நம்ம லாஸ்ட் செஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி Obadiah பற்றி பார்த்தோம் இல்லையா? So we looked at how there is a judgment coming. So that was why I took Obadiah earlier. இதே flow of thought, எப்படி நினிவேக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்ததோ அப்போ ஈடோமுக்கும் அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும், அப்போ ஏர்த்துக்கும் அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். அண்ட் த மெசையா வில் டூ தட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஹீ வில் கம் ஒன் டே அண்ட் that will happen. So அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வி ஃபினிஷ்ட் Obadiah, and the picture has gone below the screen. Okay, so now we are doing Habakkuk. So if you keep looking at the chart, if you are looking at it, just note Habakkuk mudichittu we will look at Jeremiah, because it's a long period of time. Jeremiah time of prophesying, இல்லை அவர் ப்ராஃபஸி சொல்கிற ப்ராஃபட்டாக ஒர்க் பண்ண காலம் லாங், ஆர் ரேதர் ஹிஸ் ப்ராஃபஸி கம்ஸ் ஓவர் மெனி இயர்ஸ். 5 ராஜாக்கள் டைமுக்கு அவர் ப்ராஃபட்டாக இருந்திருக்காரு. ஸோ ஹீ வாஸ் தேர் பிஃபோர் பேபிலோனியன் கேப்டிவிட்டி, டியூரிங் பேபிலோனியன் கேப்டிவிட்டி. அதனால தான் அவர் லேமெண்ட் பண்ணுறாரு. அவருக்கு தெரிஞ்சு நடக்க போகுது, பேபிலோன் வரப்போகிறாங்க, அடி வாங்க போகுதே, என்னோட கண்ட்ரி அடி வாங்க போகுதே அப்படின்னு சொல்லி அந்த கிங்குக்கு கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் அந்த கிங்கை எடுக்காமல் தப்பான டெசிஷன் எடுக்கிறதெல்லாம் பார்த்து அவருக்கு அவ்வளோ ஒரு வேதனையில் தான் அவர் ஹீஸ் அ லேமெண்டிங் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்கல்ல, அவர் எழுதின புக்கும் லேமெண்டேஷன். ஸோ ஜெரமையா ஒரு லாங் புக்கு. பட் தென் அகெயின் I am trying hard to maintain only messianic prophecy. ஒபதேயாலையும் நிறைய ஈசா ஈடோம் பற்றி நிறைய பார்த்தோம்ல. ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் அப்படி தான் நடக்க போகுது. இருந்தாலும் அந்த மெசையானிக் ப்ராஃபஸிக்கு திரும்பி வரேன் நான். ஓகே, ஆல்ரைட். இட்ஸ் ஸோ டெம்ப்டிங், ஏன்னா த புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங், தென் ஐ ஃபீல் லைக் ஷேரிங் அபவுட் த புக். தீம் விட்டுறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் அப்படி
I'll come back to the prophecy. So Habakkuk is a fantastic book, one of really the books I enjoyed studying. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புக்கு. நிறைய நிறைய பாடங்கள் இருக்குது. குட்டி புக்கில் ஒன்லி 3 chapters கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஈஸி டு ஸ்டடி, நைஸ் புக். ஓகே, ரைட். ஸோ அதான் அனிமேஷன்லாம் போயிடுச்சுன்னு அதான் சொன்னேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஹேபக்குக் வந்து இஸ் அ புக் இன் விச் ஹேபக்குக் இஸ் அ ப்ராஃபெட். அந்த ப்ராஃபெட் வந்து காட்கிட்ட பேசுகிற மாதிரியும், அந்த ரெஸ்பான்சஸ் ஆர் விஷன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் ஃப்ரம் காட். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி பர்சனல் திங். மற்ற ப்ராஃபெட் பார்த்தீங்கன்னா, காட் வில் கால் த ப்ராஃபெட், டெல் த ப்ராஃபெட், கோ டெல் த பீப்புள் ஐ எம் சேயிங் லைக் திஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை, நான் இதை சொல்கிறேன், நீ போய் சொல்லேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ரொம்ப பர்சனலாக ஹேபக்குக்கும் காடும் பேசுகிற ஒரு காரியம். அந்த காரியத்தில் விஷன் கிடைக்கிற மாதிரி அதை ஹேபக்குக் எழுதி வச்சுருக்காரு. சம்திங் அந்த மாதிரி இருக்கும் இந்த புக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ the conversation is very simple. It is only 2 ரவுண்டு கான்வர்சேஷன். ஹேபக்குக் ஒன்று கேட்க, காட் பதில் சொல்ல, ஹேபக்குக் இன்னொரு பதில் சொல்ல, அதுக்கு திரும்ப கடல் பதில் சொல்லி முடிஞ்சிடும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கு, ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். ஸோ டெஃபினெட்லி ஐ வாண்டட் டு டூ ப்ராப்பர் அனிமேஷன் விச் இட் டென்ட் கம் த்ரூ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு புக்கு கையில் வச்சுருக்கிறீங்களா? ஓகே, ஸோ ஹேபக்குக் சாப்டர் 1 ஒரு ஃபஸ்ட்டு 4 வேர்சஸில் ஹேபக்குக் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கார். ஓகே, அது பேர்டன்னு ஒரு வார்த்தை இருக்கும் அதில், அந்த ஃபஸ்ட்டு 4 வேர்சஸில் பார்த்தீங்கன்னா பாரப்பா இருக்கார் அவர். என்னது அவருக்கு அவ்வளோ ஒரு சேடாக ஆக்குதுன்னா, சுற்றி இஸ்ரேல் தன்னுடைய கண்ட்ரி ஜூடா ஒரு இஸ்ரேல், அநீதிகள் நிறைய நடக்குது. தெர் இஸ் வயலன்ஸ், தெர் இஸ் விக்கெட்னஸ், ஒரே ஆர்கியூமெண்ட்டு, சண்டை, இன்னொருத்தவங்க ஏமாத்துறது, இதுமா நிறையா நடக்குது. ஒஸ்ட்டு ரொம்ப ரொம்ப வேதனை கொடுக்கறது, லா அப்ஹோல்டு பண்ண வேண்டிய கோர்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் ஜஸ்டிஸ் சிஸ்டம். ஓகே, அதுவே கெட்டுட்டுன்னா எவ்வளோ சேட் இல்லை? விச் ஐ திங்க் மேபி நம்ம நாட்டில் அப்படி கொஞ்சம் நடக்கலாம். அநீதியை ஓகேன்னு சொல்கிற நிலைமைக்கு இல்லை. இஃப் யூ ஹாவ் அ கரப்ட் போலீஸ் ஆர் கரப்ட் கோர்ட் சிஸ்டம், ஜஸ்டிஸ் சிஸ்டம், இட் இஸ் வெரி சேட் ஃபார் பீப்புளுக்கு. என்ன ராங் நடந்தாலும் அவங்களுக்கு அதுக்கு நீதி கிடைக்கவே கிடைக்காதுன்னு அர்த்தம். எவ்வளோ ஒரு ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன். ஆர் புது புது சட்டங்கள் அவங்களே உண்டாக்கிக்குவாங்க, தங்களுக்கு இஷ்டமான சட்டங்கள் உண்டாக்கிக்குவாங்க, விச் இஸ் அகெயின் நம்ம நாட்டில் இப்போல்லாம் நடக்கிற மாதிரி. ஸோ ஆல் ஆஃப் திஸ் இஸ் லைக் யூ ஃபீல் ஹெல்ப்லெஸ். ஒரு சாதாரண மனுஷர் நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. அப்போ யூ ஃபீல் பேட். யா, இஃப் இட் இஸ் ஆல் அகெயின்ஸ்ட் காட். ஒருவேளை நீங்கள் பர்சனல் நினச்சிங்கன்னா, இப்போ ஒரு திருட்டு போகுது, திருட போய் அது திருட்டு போயிருக்குன்னு போலீஸ்கிட்ட சொல்லி, அந்த திருடன் ரொம்ப பொலிட்டிஷியன் கேங்கில் ஏதோ ஒரு தெரிஞ்சவங்கன்னா, போலீஸ் ஒன்றும் பண்ணாது, இது யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, கோர்ட்டுக்கே கேஸ் போகாத, சம்திங் யூ கேன் இமேஜின் திஸ். இது வந்து பர்சனல் லெவலில் நடக்கிற ஒரு காரியம். இது இமேஜின் பிப்ளிக்கலி எதிர்த்து இருக்கிற காரியங்கள் லா வர்றது. இப்போ அண்டர் இந்த கவர்மெண்ட்டில் நடக்கிற காரியங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் தெரியும். தெர் ஆர் மெனி திங்ஸ் ஹேப்பனிங். ஸோ அந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது யூ கெட் ஆங்க்ரி, யூ கெட் அப்செட், பட் தெர் இஸ் சம்டைம்ஸ் யூ ஃபீல் தெர் இஸ் நத்திங் வி கேன் டூ. Habakkuk is feeling like that. He is a godly man. He is a prophet, இல்லையா? ஸோ இன்னும் he is very saddened. ஒரு காடோட கண்ட்ரி, கடவுள் கூட்டிகிட்டு வந்த கண்ட்ரி, காட் அப்பாயிண்டட் கண்ட்ரி, கடவுளுடைய லா மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு கண்ட்ரியில் இதெல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லி he is actually burdened. அவ்வளோ சேடாக இருந்திருக்காரு.
And the right thing to do when you're upset, when you're sad, is to talk to God. And that's exactly what Habakkuk is doing. He's taking it up with God. Okay. So if you notice, the verses 1 to 4, I think you would have read by now. வாசிச்சு பார்த்துருந்துருப்பீங்க. அதில் இதுதான் இருக்கும். அதில் இங்கிலீஷ் பைபிளில் இருக்கிற சில வார்த்தைகள், த லா இஸ் பவர்லெஸ், ஒன்றும் யூஸ் இல்லை லாக்கு. பெர்வர்ஸ் ஜட்ஜ்மெண்ட், பெர்வர்ஸ் இஸ் ராங் ஜட்ஜ்மெண்ட், தெரியாமல் இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் தப்பு இல்லை, வேணும்னு மாற்றி கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் இல்லை. இதெல்லாம் தான் பயங்கரங்கள். இதெல்லாம் நடக்குதுன்னு ஹீஸ் சேயிங். அப்போ அதோடைய ரெஸ்பான்ஸ் காட் டெல்ஸ் ஃப்ரம் verse 5 to 11. Okay. So if you see verse 5, he says, வாசிச்சிடலாமா? verse 5 வாசிக்கிறீங்களா? Habakkuk 1:5. Look around at the nations, look and be amazed, for I am doing something in your own day, something you wouldn't believe, even if someone told you about it. NLT. Yeah. So he says, நீ சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி நான் ஒரு காரியம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி God is telling Habakkuk, you will be utterly astonished, you will not believe what I'm going to do அப்படிலாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிற அடுத்த பாயிண்ட்டு verse 6ல், I am raising the Chaldeans. Chaldeans யார்? சால்டியன் தான் ஏப்ரஹாம் ஊர் ஆஃப் த சால்டீஸ்லேருந்து தான் கிளம்பி வந்தார். ஸோ அவர் வந்த ஏரியா விச் இஸ் பேபிலோன் அப்படின்னு ஒரு கண்ட்ரியாக மாறப்போகுது இப்போதைக்கு. ஐ மீன் அந்த டைமில் இன்னும் அது பெரிய எம்பையரா இல்லை, இன்னும் எம்பையர் யார்? அசிரியா தான் எம்பையர். பேபிலோன் ஒரு இன்னொரு ஏரியா, அவ்வளோதான். இட் வாஸ் நாட் ஈவன் அ பிக் கண்ட்ரி. பட் காட் இஸ் டெல்லிங் ஹேபக்குக், நான் எழுப்பிக்கிட்டு இருக்கேன், வளர்த்துட்டு வரேன். யா, பேபிலோனியன்ஸை கிளப்பிட்டு வரேன், அவங்க பெருசாவாங்க, வளருவாங்க, வந்து அசிரியாவையும் பிடிச்சி உன்னையும் அடிப்பாங்க, ஜூடாவுக்கும் அடி விழ போகுது. வில் ஹி பி அஸ்டானிஷ்ட்? அஃப்கோர்ஸ். ஹேபக்குக்கு அசந்து தான் போயிருந்திருப்பார். இன்ஃபேக்ட் ஃப்ரம் verse 6 ஆர் verse 7ல் தே ஆர் டெரிபிள் அண்ட் ட்ரெட்ஃபுல். இது வேற ஒரு அன்பான நேஷனாக வருது இல்லை, ஒரு பயங்கரமான நேஷன். எவ்வளோ பயங்கரம் அப்படின்னு verse 7லேருந்து 11 வரைக்கும் வெறும் அவங்களுடைய எப்படி கொடூரமான மக்கள், அவங்க எப்படி கொடூரமாக வரப்போகிறாங்க, எவ்வளோ ஒரு ஹாரிபிளான ஒரு எம்பையராக இருப்பாங்கன்ற டிஸ்கிரிப்ஷன் தான் பை காட் ஹிம்செல்ஃப். ஸோ ஹீ இஸ் ரைசிங் திஸ் wicked people to teach Judah a lesson அப்படின்னு சொல்கிறாரு. Can you imagine Habakkuk's problem? Can you even imagine? So நினச்ச மாதிரி Habakkuk is like totally shocked. ஐயோ, நீங்கள் எங்கள் ஆளுங்களை சரி பண்ணுங்கன்னு சொன்னாக்கா, எங்களோட மோசமான ஒரு மக்களை கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு திருத்த போகிறேன்னு சொல்கிறீங்களே, எங்களை பனிஷ் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்களேன்ட்டு அவருக்கு ஒரே ஸ்டண்டு, டோட்டலாக ஃப்ளோர்டு. எப்படி பி அட்டர்லி அஸ்டானிஷ் சொன்னார்ல, காட் சொன்ன மாதிரியே அந்த மாதிரி ஆயிடுவார். ஓகே. ஸோ பேபிலோனியனை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு அடிக்க போகிறேன்னு சொன்னான். ஸோ Habakkuk 1:12 to 17. ஓகே. அந்த வேர்சஸ் பார்த்தீங்கன்னா, he starts by telling, ஐயோ நீங்கள் எவர்லாஸ்டிங் காடு, நீங்கள் ஹோலி காடு, ஆனால் அடி வாங்குறது நாங்கள், எங்களையா, மீனிங் வி ஆர் ஸ்பெஷல் டு யூ இல்லை, நாங்கள் உங்களோட ஸ்பெஷல் சில்ட்ரன் ஆச்சே, எங்களுக்கா யூஆர் கோயிங் டு கில் அஸ்ஸா, நாங்கள் செத்து போயிடுவோமே அப்படின்ட்டு அவர் he starts like wondering, he's puzzled, குழம்பிட், confused, he's all this. He's telling, மற்ற கண்ட்ரி எல்லாரும் தானே நீங்கள் ஜட்ஜ் பண்ண போகிறீங்க, அந்த கண்ட்ரிலாம் தானே ஈவில் கண்ட்ரின்னு, காடை தெரியாத கண்ட்ரின்னு சொல்லி நீங்கள் அவங்கள தானே ஜட்ஜ் பண்ண போகிறீங்க. நீங்கள் எங்களை இல்லை அவங்கள வச்சு பண்ணுறது எப்படி, என்ன சுத்தமாக புரியல அவருக்கு. அண்ட் we can understand, right? we can understand Habakkuk's feelings. எவ்வளோ கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கும்னு we can understand. ஏன்னா நம்ம க்ளோஸ், எங்கள் his prayer was, இஸ்ரேல் மக்கள் மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்களேன்னா என்னவா இருக்கணும், நான் திருத்துறேன் அவங்களுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுக்குறேன், ஐ வில்
அதுதான் எதிர்பார்த்திருப்பாரு. இப்படி ஒரு லெசன் டீச் பண்ண போக சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு நினைக்கும் போது ஹீ வில் டெஃபினெட்லி பி கன்ஃபியூஸ்ட், ரைட்? டிஸ்ட்ரக்ஷன் எதிர்பார்க்க மாட்டார் இல்லையா? கரெக்ஷன் வேணால் எதிர்பார்ப்பார். ஸோ ஹீ இஸ் ரியலி கன்ஃபியூஸ்ட். அப்போ இஸ்ரேலோட பிஹேவியர் இந்த இந்த கேப்டிவிட்டியில் மாறுமா? நாட் கிளியர் இல்லையா? இட் இஸ் நாட் கிளியர். த லெசன் விச் த Chaldeans are going to do, or Babylonian கேப்டிவிட்டியில், ரைட்? தட்ஸ் நமக்கு இப்போ தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. ஹேபக்குக்கு தெரியாது. சால்டியன்ஸை வளர்த்து நான் அவங்கள வச்சு உனக்கு பாடம் சொல்லி கொடுப்பேன்னு தான் சொல்கிறாரு ஒழிய அதில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. பட் we know, சொன்ன மாதிரியே சால்டியன்ஸை எழுப்புவார், பேபிலோனியன் வரும், அசிரியாவை கேப்சர் பண்ணும், அது நெபுகாத்நேசர் வருவார், டேனியல் எசேக்கியெல்லாம் பிடிச்சிட்டும் போவார். கரெக்ட்? ரிமெம்பர் தட்? யா. ஸோ தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அண்ட் இட் வில் ஹேப்பன். காட் சொன்ன மாதிரியே, ஹேபக்குக்கில் சொன்ன மாதிரியே நடக்கும் போகுது. பட் இஸ்ரேல் இதில் கரெக்ட் ஆகிறாங்களா? நாட் ரியலி, ரைட்? வி டு நாட் நோ, ரைட்? கீப் ரீடிங். ஓகே, சாரி. ஓகே, அடுத்த ரவுண்டு. ஸோ தென் விளங்கல இவருக்கு. ஸோ ஹீ டெல்ஸ் ஹிம் தட் திஸ் இஸ் நாட், டசன்ட் சீம் கரெக்ட்னு சொல்லிட்டு, ஒன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அதர் நார்மல் ஆர்குமெண்டேட்டிவ் பிலீவர், ஒரு பிலீவர் காடிட்ட சந்தேகம் கேட்கவும் போராடவும் அப்படி இருக்கிற டைப் ஆஃப் பிலீவர்ஸ் இருக்காங்க. பட் ஹேபக்குக் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ வாட் ஹீ டஸ், தட் ப்ரேயர் இஸ் கைண்ட் ஆஃப் கண்டினியூவிங் ஆக்சுவலாக. ஸோ கன்ஃபியூஸ்டாக கேட்குறாரு, இது என்னது எப்படி எப்படி நடக்க போகுது அப்படின்னு. பட் இஃப் யூ ரீட் Habakkuk 2:1, யாராவது வாசிக்கிறீங்களா? Habakkuk 2:1. நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அமேசிங் verse. What he does is he இன்னும் ஆன்சர் வரல. ஸோ மீன் டைம் ஒரி பண்ணுறாரா, கம்ப்ளைண்ட் பண்ணுறாரா, ஐயோயோன்னு அழுறாரா? இல்லை. தன்னுடைய அரணில் போய் அவர் இருக்கிறாரு. அவருடைய அரண் என்னவா? போய் ப்ரே பண்ணுற ஒரு ஒரு ரெஃப்யூஜ், ஒரு ரேம்பார்ட், ஒரு கேசல் மாதிரி, இல்லை ஒரு ஃபோர்ட்ரஸ் மாதிரி. அந்த இடத்துல நான் போய் இருந்துக்கிறேன், என்னோட சேஃப் பிளேஸ். வாட் இஸ் எ சேஃப் பிளேஸ்? டு ப்ரே டு காட் ஒன்லி. அங்கே போய் இருந்துட்டு லெட் மீ வாட்ச், என்ன நடக்க போகுதுன்னு நான் பார்க்குறேன். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறேன். அவர் என்ன திருத்த சொன்னார்னா, லைக் இஃப் ஹீ இஸ் கோயிங் டு கரெக்ட் மீ, அதையும் ஐ எம் ரெடி ஃபார் தேட் ஆல்சோ. ஓகே, ஐ வில் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தேட். ஸோ என்கிட்ட தப்பு இருந்துச்சுன்னா ஐ வில் ப்ரிப்பேர். பட் ஐம் வெயிட்டிங். வாட் எவர் காட் வாண்ட்ஸ் டு டூ, வாட் எவர் காட் வாண்ட்ஸ் டு சே, ஐ எம் கோயிங் டு வெயிட் அண்ட் சி. யா, இன்னொரு தடவை வாசிங்களேன் தமிழில். Habakkuk 2:1. நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். Amazing, nice verse, இல்ல? Nice verse. If only we can approach all our problems like Habakkuk 2:1. பொறுமையா இருந்து, just be still and see God, இல்ல? See God at work. Be still and know. And know that I am God. Yeah, the same thing. So this is what he is doing. Adu God is telling like that, be still and see I am God. He is actually doing it. He is being still. அவருடைய ஃபோர்ட்ரஸில் போய் உட்காந்துக்கிட்டாராம். ஃபோர்ட்ரஸ் என்னென்ன சாமில் இருக்குல்ல, காட் இஸ் மை ஃபோர்ட்ரஸ், அவர்கிட்ட தான் போய் ஒளிஞ்சிக்குவேன் நான். ஸோ வெரி சிமிலர். போய் அவர் உட்காந்துட்டு இஸ் ஜெபம் பண்ணுறாரு. Then comes God's reply. Okay, this is the highlight of the book which I love. Okay, so Habakkuk 2:2 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளை தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. 1 minute. So ஏதோ ஒரு தரிசனம் சொல்ல போறார், கரெக்டா? he is going to see something or something is going to happen. அதை எழுதணும். So like all many other authors in the Bible, God is telling Habakkuk also to write it down. அதனால தான் இந்த புக்கு கையில் நம்ம கையில் இருக்கு. So he is writing it down. So what does God start by saying?
ஐ வில் டூ சம்திங். ஓகேயா? அந்த சம்திங் கொஞ்சம் நேரம் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, பட் இட் இஸ் ஷுவர்லி கோயிங் டு ஹேப்பன். நீங்கள் வேணால் டிலேடுன்னு நினைக்கலாம், பட் திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன், ரைட்? வெரி வெரி ஷுர், வெரி கிளியர். ஹீ இஸ் டெல்லிங் தட். என்ன நடக்க போதான்? ஹேபக்குக் 2:4. இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். So there are two different group of people in Habakkuk 2:4. correct? திரும்ப நாளும் வாசிச்சுக்கோங்க. ரெண்டு group of people. ஒன்று pride உள்ள people, right? So in other words, those who sin. Then there is another group of people which is the just. Yeah, நீதிமான். Yeah, இந்த ரெண்டு group of people இருக்கிறாங்க. அப்போ ஒரு group of people God is going to judge. There is going to be trouble. But there will be some people who are கோர்ட் கேஸ் நடக்கும்போது தப்பிச்சிடுறாங்க, ஜஸ்டிஃபை ஆயிடுறாங்க. அதான் த ஜஸ்ட். ஓகே, ஜஸ்டிஃபை ஆகி பிழைச்சி வந்துடுறாங்க. எது பிழைக்க வைக்கிது? ஸோ த ஜஸ்ட் ஷேல் லிவ். தே பிழைச்சி வாழ்ந்துடுறாங்க, ரைட்? அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இல்லை, டெத் இல்லை. ஸோ தே ஆர் லிவிங். ஓகே, ஸோ தே ஆர் லிவிங். வாட் இஸ் மேக்கிங் தெம் லிவ்? ஒன்லி பை ஃபெய்த். இஸ் தட் கிளியர்? Habakkuk 2:4, second half of that verse. Englishல it is simple. The just shall live by faith. தமிழ்ல என்ன? நீதிமான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமா. ஓகே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த வேர்ட்ஸ். ஏன் இந்த வசனம் வந்து ஒரு earth shattering verse? Okay, because it is like super important verse. For the Reformed Protestants, it is really a groundbreaking vasanam, because Martin Luther is a Catholic monk. Ilya was a Catholic monk, correct? Martin Luther யாருன்னு தெரியும்ல? Protestant Reformation one of the leaders of Reformation. There were many people. அதுல ஒருத்தர் Martin Luther. So Martin Luther being a Catholic, ரொம்ப டெடிக்கேட்டட் கேத்தலிக், ரொம்ப கடவுள் மேலே பிரியமாக இருந்த ஒரு கேத்தலிக் மாங்க். ஹீ ரியலைஸ்ட் வாட் இட் இஸ் டு பி அ கிறிஸ்டின். ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம், என்ன எப்படி இருக்கணுன்றத இந்த ஒரு வசனத்தில் தான் அவருடைய மனசு மாறி, அவருக்கு சந்தேகங்கள், கேத்தலிக் சிஸ்டம் பண்ணுற காரியங்கள் மேலே சந்தேகம் கிளப்பி எல்லாம் ஆரம்பிச்சது இந்த திஸ் ஒன் வேர்ஸ், Habakkuk 2:4. ஓகே, ஸோ திஸ் இஸ் ரியலி அ இம்பார்ட்டண்ட் வேர்ஸ் ஃபார் அஸ். ஏன்னாக்கா பீயிங் அ கேத்தலிக் அவங்களுக்கு வந்து ஒரு கிறிஸ்டின் செய்ய வேண்டிய வேலைகள் அப்படின்னு நிறையா உண்டு. கன்ஃபெஷன் கட்டாயம் பண்ணியிருக்கணும் டெய்லி, இல்லாட்டி வாரத்துக்கு ஒருக்க பண்ணியிருக்கணும். டெய்லி ஜெபத்தில் அவங்க பண்ணணும், இல்லைன்னா இறந்து போனால் ஹெல்லுக்கு போயிடுவாங்கன்ட்டு அவங்களுக்கு அவங்க சிஸ்டம். ஆர் பெனன்ஸ்னு ஒன்று உண்டு. ஒரு பாவத்துக்கும் பாவ நிவர்த்திக்காக இவ்வளோ பணம் கட்டணும், ஆர் இத்தனை என்ன சொல்கிறது, இந்த ஹிந்துஸ்லாம் தவம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பரிகாரம். தேங்க்யூ, வேர்டு தெரியல. ஸோ தே ஹாவ் டு டூ திங்ஸில் தட். அவங்களும் பண்ணாங்க. மார்ட்டின் லூத்தர் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காரு. அப்படி தன்னையே அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை முழங்காலே 14 hours இருக்கிறதா இருக்கட்டும், ரோமில் சில இடங்கள்ல முழங்காலே நடந்து போகிறது, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நிறைய பண்ணியிருக்காரு அவர். பிக் திங்கிங் அவுட் ஆஃப் ஹிஸ் லவ் ஃபார் காட், ஹி டிட் ஆல் தட் till he read this verse and he realized, ஐய நான் இதெல்லாம் பண்ணாலும் பண்ணாட்டியும் பண்ணுறதுனால நான் கடவுளுக்கு இன்னும் பிரியமாயிரவேனோ, நான் இதை பண்ணுறதுனால கடவுள் என்னை நிறையா ஃபர்கிவ் பண்ணுவாரோ இல்லை அப்படின்றத விளங்கிருச்சு அவருக்கு. he realized that all that he has to do is have faith. எதில் ஃபெய்த் வைக்கணும்? சும்மா ஃபெய்த் சொல்லனா தப்பு. ஓகே, பிகாஸ் இப்போ வந்து அதுவும் இப்போ நவ் 2025லாம் இந்த ஃபெய்த்துன்ற வார்த்தை, பிலீவ்ன்ற வார்த்தை, பிளெஸ், கிரேஸ், இதெல்லாம் முன்னாடி தேவர் கன்சிடர்ட் கிறிஸ்டியன் வேர்ட்ஸ்.
But now everyone uses it. All people use it very casually. Have a blessed day சொல்கிறதா இருக்கட்டும், ஆமாம், பிலீவ்ன்ற வார்த்தையாக இருக்கட்டும், ஃபெய்த்துன்ற வார்த்தையாக இருக்கட்டும், வெறும் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ்லேருந்து மேனேஜ்மெண்ட் கிளாஸஸ் வரைக்கும் பிலீவ் ஃபெய்த் எல்லாம் வந்துடும். எதுலன்றது தான் பாயிண்ட்டு. ஸோ தே ஆர் ப்ராபப்ளி டெல்லிங் பிலீவ் இன் யுவர் செல்ஃப், யூ கேன் டூ இட், கோ டூ இட் அப்படின்னு சொல்லுவாங்க. But we need to know that we have to believe in the cross, faith in Jesus. Yeah, in the faith in what? All that we have to remember and believe and underline and focus is my sins which are keeping me away from God and his presence, other repair பண்றதுக்கு Jesus came, who is the Son of God. He came, took my sins, which is okay for holy God, and now because I believe, I can be back with him. Quite a difficult story, right? அதனால தான் Paul explains it is considered foolish by the Greek people. ஆமாம், படித்த எல்லாருக்கும் அப்படி தான் தோணும். க்ரீக் தான் அந்த டைமில் ரொம்ப படித்த மேதாவிகள். ஸோ தே வில் திங்க், என்ன இது ஒன்று பத்துமா, ஜஸ்ட் பிலீவ் தட் தட் த கிராஸ் ஹேப்பன், தட் சன் ஆஃப் காட் கேம் அண்ட் ஹீ டைட் ஃபார் யூ அண்ட் தட்ஸ் இட், அது போதுமா அப்படின்னு அவங்க டைஜஸ்ட் பண்ண கஷ்டப்படுவாங்க. கரெக்ட். அதில் ஃபெய்த் யாருக்கு இருக்கோ, அந்த சால்வேஷன் இஸ் அ ஃப்ரீ கிஃப்ட் அண்ட் ஆல் தட். And that's all that God is expecting from us. Because the remaining is the work of the Holy Spirit. He will stay in your heart. He will guide. He will lead. He will tell us what is our calling, what is your ministry, my ministry. He is going to do all that part. நம்ம சைடில் செய்ய வேண்டியது absolutely have faith in it, faith in him. அண்ட் ஆப்வியஸ்லி அது அந்த ஃபெய்த் வந்தாலே எனக்காக இவ்வளோ செய்திங்களானே ஒரு அன்பு வந்துடும் இல்லையா? தட் லவ் ஹேப்பன்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் அன் அவுட் போரிங் ஆஃப் திஸ் பிலீஃப் அண்ட் ஃபெய்த், ரைட்? ஆல் ரைட். ஸோ this particular verse, groundbreaking. In fact, there are scholars who tell, இதில் ஒரு 3 வேர்டு இருக்கு. The just shall live by faith, இல்லை just live faith, அந்த 3 வேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த 3 வேர்ட்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே நம்ம கடைச்சி குடிச்சிடலாம் கிறிஸ்டியானிட்டின்ற மாதிரி. ஸோ தே சே த ஜஸ்ட்னா யாரு? ஹூ ஆர் ஜஸ்டிஃபைட் அண்ட் நாட் பனிஷ்ட், இல்லை? ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஜஸ்டிஃபைட். all are sinners for sure, all have to be judged, sure, but அதில் ஜஸ்டிஸ்ன்னு ஒன்றும் கிடச்சி, பட் யூ ஆர் ஜஸ்டிஃபைட், அதாவது பனிஷ்மெண்ட் கிடைக்கல, ஆனால் கோர்ட் கேஸ் முடிஞ்சிச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் ஜீசஸ் டிட், இல்லை? நம்ம இஃப் யூ பிலீவ் தட் ஜீசஸ் டைட் ஃபார் மை சின்ஸ், யூ கோ ஃப்ரீ. we are not punished, we are not going to undergo the second death, you are going to be in God's presence forever. John 3:16 applies, right? So on the point எல்லாம் Romans book is beginning to explain. In fact, the Romans quotes Habakkuk 2:4. Okay, அதே மாதிரி how to live, right? Okay, you will attain eternal life, John 3:16. But how to live வந்து Galatiansல பார்த்தீங்கன்னா, again there will be another quote of Habakkuk 2:4 in Galatians. And what is faith? Guess which book? Hebrews. And there also it talks about Habakkuk 2:4. So இதை கோட் பண்ணுற 3 புக்கு இருக்குது. அந்த 3 புக்கும் அந்த ஜஸ்டிஸ், லிவிங் அண்ட் வாட் இஸ் ஃபெய்த்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற 3 புக்கு நியூ டெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ஹேபக்குக் படித்தா சூப்பராக படிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். அண்ட் இட் டசன்ட் எண்ட், தெர் ஆர் மோர். ஓகே, தெர் இஸ் சம்திங் மோர். டைம் முடிஞ்சிருச்சு. ஓ மை காட். டைம் முடிஞ்சிருச்சு. No, I don't want to cut short. Okay, let me finish this conversation, but there is some more in Habakkuk 3. I want to take it later. So, God's reply for it, he says, ஆமா, நான் சால்டியன்ஸ் அனுப்புவேன்,
Okay, but I will punish them also, I will judge them also அப்படின்னு சொல்லி he's telling Habakkuk. So வெறும் சால்டியன்ஸுக்கு ஓ அப்படின்னு சொல்லாம யாருக்கெல்லாம் ஓ ஓ டு ஓ இஸ் லைக் அ கர்ஸ், ரைட்? ஓ டு so and so so and so so and soன்னு ஒரு 5 ஓ கொடுத்துட்டு he tells about these 5 people. He doesn't just tell Chaldeans, ஓ டு த சால்டியன்ஸ்ன்னு சொல்லாம சால்டியன்ஸோட ஒவ்வொரு கேரக்டர், இந்த கேரக்டர் இருக்கிற இந்த பீப்புள்னால அவங்களுக்கு ஐயோ, இந்த கேரக்டர் இவங்களுக்கு இருக்கிறனால அவங்களுக்கு ஐயோன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. விச் இஸ் இன் Habakkuk 2 verse 5 to 20. வாசிச்சு பாருங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ குயிக் ரீட், ஜஸ்ட் ரீட் இட். நான் வேணால் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ இன்வேரியபிளி இட் இஸ் அபவுட் மற்றவங்கள கீழே இறக்கி, மற்றவங்கள ஏமாற்றி, மற்றவங்கள கீழே தள்ளி, மற்றவங்கள அழுத்தி தான் மேலே வர குவாலிட்டி, ரைட்? ஸோ ஆஃபீஸில் நிறைய அந்த மாதிரி ஸ்டோரிஸ் யூ வுட் ஹவ் ஹர்ட். ஐ எம் ஜஸ்ட் கம்பேரிங். அந்த ஒரு ஆஃபீஸில் நடக்கிற ஒரு விஷயத்துக்குலேருந்து சால்டியன்ஸ் பண்ணதும் அதான். தன்னோட கண்ட்ரி இல்லாத வேற ஒரு கண்ட்ரியை போய் அடித்து பிடுங்கி எடுக்கிறது. யூ கெட் தட் த சேம் திங், ரைட்? அந்த அந்த குவாலிட்டி. ஸோ அதுவாக இருக்கும், அந்த குவாலிட்டியவே எக்ஸ்பிளைன் பண்ணதாக இருக்கும் 5 ஓ. ஜஸ்ட் ரீட் இட். ஸோ இட் இஸ் மோர் லைக் சீட்டிங், மற்றவங்களோட கிரெடிட்டை திருடுறது மாதிரி, ஆர் சீட் as in பொய் சொல்லி விற்கலாம். யூ கேன் டூ அ பிஸ்னஸ் பை சீட்டிங், isn't it? நாட் சாதாரண சீட் இல்லை, மற்றவங்கள நாசமாக்குற அளவுக்கு சீட்டிங், ரைட்? அந்த அந்த மாதிரி சீட்டிங். சொந்த பெனிஃபிட்டுக்காக மற்றவங்கள இறக்கி அழுத்தி வர்றது, அன்ஃபேராக ரிச்சாகிறது, அகெயின் அடுத்த பார்ட்டிக்கு என்ன நடக்குதுன்னு கண்டுக்காம பண்ணுறது. ஸோ இட் இஸ் நாட் அ நார்மல் செழிப்பு. ஸோ இட்ஸ் நாட் லைக் ஆல் ரிச் பீப்புளுக்கு எதிர்த்துன்னு மற்றவங்கள கெடுத்து தான் ரிச்சான அந்த மாதிரி புஷ் அதர்ஸ் டு டூம். இன்ஃபேக்ட் மற்றவங்கள குடிக்க வைக்கிற அந்த மாதிரி, லைக் யூனோ அவங்கள மற்றவங்கள நாசப்படுத்துகிற ஆட்டிடியூட் இருக்கிற சால்டியன்ஸுக்கு பனிஷ்மெண்ட். பட் அந்த ஆட்டிடியூடை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கோம். நைஸ் இட் இஸ். ஐடல் கிரியேட்டர்ஸ், நாட் ஈவன் ஐடல் வர்ஷிப்பர்ஸ், ஐடலை கிரியேட் பண்ணுறவங்க. நீங்கள் வுட்லேயும் மெட்டல்லையும் பண்ணி முடிச்சுட்டு அவங்கள காடுன்னு எப்படி தான் கூப்பிடுறீங்களோ அப்படின்வார் காட். லைக் யூனோ யூ மேட் வித் யுவர் ஓன் ஹேண்ட்ஸ் அண்ட் தென் யூ ஆர் வர்ஷிப்பிங். அந்த 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 ஒரு ஃபூலிஷ் ஆட்டிடியூட். So just go through it. God talks about why he is going to judge these people, which is of course applicable to end of the earth also. So adum padichu veinga. Please read chapter 3. I think I'll continue this next week. And nariya irukku juicy Habakkuk, so I don't want to finish quickly. And then of course we'll do the messianic prophecy also. All right. Shantika, back to you. Sorry, I couldn't. Okay, no problem, no problem. ஏன்னா நம்ம லேட்டா தொடங்குறதுனால இட்ஸ் ஓகே. அதுவும் ஒரு பாயிண்ட். டைம் இடிச்சிருது. சரி, ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? ஆமாக்கா. அன்புள்ளே சுவாமி, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. தகப்பனே, மட்டுமாய் கிருபையாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு மீண்டுமாய் ஒரு தருணத்தை கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துறோம். அந்த மாதத்தின் இறுதி நாட்களிலே வந்து நிற்கிறோம் அப்பா. ஆனாலும் கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தி வருவதற்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நீர் கர்த்தாவே போக்கிலும் வரத்திலும் பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்திய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வெளியிலும் வந்திருந்த ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் ஆசீர்வதி. இந்த கொடுத்த நேரத்தையும் ரெண்டத்தனையாய் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடு. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்தினாலே ஆமென். Amen. Thank you for joining.